மாடு கன்றோட தான் இருக்கு, காலக்கன்று. எவ்வளோ சொல்றாங்க இதெல்லாம் விசாரிச்சு பார்ப்போம். காலக்கண்ணா? காலக்கண்ணு. எத்தனை மாசம் கண்ணு? 5 மாசம் ஆயிடுச்சா? ஸோ 5 மாசம் கண்ணு மாடு கன்று. காலக்கண்ணு 5 மாசம் தான் ஆகக்கூடிய. எவ்வளோ நான் சொல்லியிருக்கீங்க மாடு கண்ணு? 40,000 சொல்லியிருக்கீங்க. பேசி அனுசரிச்சு வாங்கலாம். வாங்குற மாதிரி இருந்தால் கணுக்குட்டி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு கிடாரி. இது வண்டிக்கிட்டு கட்டி வச்சிருக்காங்க. எல்லாம் வந்து பெரிய ஜோடியா வந்து இருக்கு. வந்து ஹைட்டா வண்டிக்கு வந்து ஆகக்கூடியது தெரியுது. எந்த ஊருது நான் எடுது தெரியுது. எந்த ஊருது? அஞ்சட்டி. ஏன்னா வண்டி ஏறுதா என்ன? வண்டி ஏறுதுதான். ஏதாவது பல்லெல்லாம் கடை சேர்ந்துருக்கானா? அரை கடை வந்துருக்கா? சரி சரி. ஸோ அரை கடை நல்ல வண்டி. டயர் அண்ட் ரெடியில் ஓட்டுமா? விலை சொல்லி 1,10,000 ஸோ 1,10,000 வந்து சொல்லியிருக்கேன். அந்த டயர் வண்டியே விவசாயத்துக்கு ஆகுமானா? எல்லாமே அடிக்குது. சரி இப்போ கேட்டிருக்காங்களா? எவ்வளோ நாள்? 90,000 கேட்டு நீங்கள் கட்படியாகவும் வச்சிருக்கீங்க. சரி சரி சரி. வாரம் வருவீங்களா அந்த சந்தைக்கு? உங்க பேர்னா? பேர் வெங்கடேஷ். வெங்கடேஷ் மாட்டு வியாபாரிங்க தான். சரி சரிண்ணா. நிறைய வந்து பெரிய இடத்துக்கு வந்து இருக்குங்க. ஜோடியா இருக்கிறது சரியான உடம்பா தெரியுது. 4 பேர் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஜோடி எருது விசாரிச்சு பாப்பா எந்த ஊருது நேற்று. எந்த ஊருதுனா? ஜெகினிக்கோட்டை. பல்லு இது 4 பல்லா? 4 பல்லு 2 பல்லு நல்லா சரியா தான் இருக்கு எருதுங்க. ஏதோ பண்டிகையில போட்டு இருக்கிறதா? பண்டிகையில போகுது. சரி சரி சரி. அது சரியான எருதா இருக்கு. நல்லா ஒன்றும் பலியுமாண்ணா? நைட்டு எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? இது 1,50,000 சொல்லியிருக்கீங்களா? 1,50,000 சொல்லியிருக்கீங்க ஜோடி. நல்லா பண்டைக்கெல்லாம் வந்து ஆவரை எருதுன்றாங்க. வீட்டு எருதா நீங்கள் வாங்கிட்டு வந்ததாண்ணா? வீட்டில் இருந்ததான். நல்லா அருமையா இருக்கு ஜோடி. பேசி ஏதோ முன்ன பின்ன வாங்கலாம். ஃபுல்லா வந்துருக்குங்க எருதுங்க. அப்படியே வந்து எருதுக்கு வந்து வாங்குறீங்கன்னா பெஸ்டான ஒரு சந்தை. நாங்க வந்து சரியான ஹைட்ல வந்து ஒண்ணு இருக்கு. இது பாய்ச்சல். இருக்கு பாருங்க சரியான ஹைட்ல வந்து ஒரு எருது. இந்த பெரியவன் கோயில் வந்து கடப்பை வந்து 1,000 வருது. 4 பல்லு தான். நான் 6 பல்லு தான் முளைக்குது. 4 பல்லு தானா? 4 பல்லு. 4 பல்லுக்கு எவ்வளவு பெரிய ஹைட்டா இருக்கு பாருங்க எருது. சரியான ஹைட்டு 4 பல்லு. எந்த ஊருதுனா? இது எப்படி இது வண்டி இதுவா இல்லை தெருவில் போடுறது? போட்டு இருக்கீங்களாண்ணா நீங்கள்? வேலை போதாண்ணா ரன்னிங்க? தெருவில் வந்து போட்ட எருதான். மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வந்துருக்காங்க. வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க. சரியான ஹைட்டில் இருக்குண்ணா எருது. 4 பல்லு. இப்போனா 4 பல்லு முளைச்சிச்சா? 6 பல்லு முளைச்சி. எவ்வளோண்ணா சொல்லியிருக்கீங்க? அதை
இன்னும் கூடல. சரி சரி. வியாபாரம் வந்து நடந்துட்டு இருக்கு. நல்லா சரியான ஹைட்டில் வந்து இருக்கு. நல்லா அழகா வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க மார்க்கெட்டுக்கு. மாலையெல்லாம் போட்டு பண்டைக்கு வந்து போகிற மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஊருதுண்ணா? எந்த ஊருது? வீக்கோட்டா, ஆந்திரா. ஸோ வீக்கோட்டா ஆந்திராவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பல்லுண்ணா? பல்லு ஸோ நல்லா இருக்கு. இருது ரேட்டு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? ரேட்டு 40. ஆந்திராவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க, பிடிச்சி நின்று இருக்காங்க. கடன் நினைக்கிறாங்க சொன்னால் நமக்கு புரியல. நல்லா இருக்கு. சென்னையில் தான் ஹைட்டு கிடையாது. இல்லை இதுங்களாம் வந்து ஜோடி மாடு ஏருக்கு இந்த மாதிரி வந்து ஆகக்கூடிய மாடுங்க. விவசாயத்துக்காக இருக்கட்டும், ஸோ நாட்டு மாடு அப்படியே ஜோடியாக வந்து வளர்ப்பாங்க. நல்லா இருக்கு. கொஞ்சம் பெரிய பெரிய மாடுங்க. சனியா காளியா? சனியா? ஏரில் ஓட்டுதா? இப்போ எடுத்துவா ஏறு ஓட்டுறேன் நான். கல்லு அது கடை இது 6 பல்லு. கடை 6 ஏறு. ஏரும் ஓட்டுதுன்றாங்க, சனியும் வந்து இருக்குன்றாங்க. நல்லா இருக்கு மாடு. எவ்வளோண்ணா ரேட்டு? ರೇಟ್ 55. ಈ ಕಡೆ ನಡ್ಕೊಂತಾರೆ ಇವಾಗ வெளில வந்து பார்த்தீங்கன்னா 85,000 சொல்லியிருக்கிறது. நீரெல்லாம் வந்து ஓட்டக்கூடிய மாடு பேசி வாங்கலாம். 85 வாங்கிட்டு இருக்காங்கனால செவல டைப்பில் நல்லா இருக்கு. கிண்டாரி எவ்வளோ வாங்கினாங்கன்னு தெரியல. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. எல்லாம் எந்த ஊர்லேருந்து வந்தீங்க ப்ரோ? திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கீங்க. ஏன்னா வாங்க வந்தீங்களா? மாடு வாங்கிட்டீங்களா? எத்தனை வாங்கியிருக்கீங்க? ஒன்று தான் வாங்கியிருக்கீங்க. ஏன்னா ரன்னிங்கா என்ன ப்ரோ? ரன்னிங் தான். ரேட்டு பரவாயில்ல இந்த வாரம்? இதை வாங்க போகிறீங்களா இல்லை ஒன்று தானே? அவ்வளோதானா? சரி சரி ப்ரோ. இல்லை இங்கேயே வந்து ஒரு இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. இல்லை இங்கே வந்து ஒரு கன்றை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நல்லா வந்து உடம்புல இருக்கு நல்லா. இது என்ன காங்கேயம் சேர்ந்ததானா? காங்கேயம் கிராஸா? எந்த ஊருதுண்ணா? சேலத்துலேருந்து வந்திருக்கீங்க. இது ஒன்று தான் கொண்டு வந்தீங்களாண்ணா? சரி சரி. இதெல்லாம் எத்தனை மாதம் கன்றுண்ணா இது? இது வந்து ஒரு வருஷத்து கண்ணு தான். வீட்டு கண்ணா இல்லை உங்கள் வீட்டு கண்ணு தான்? சரி சரி. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 27 சொல்லி ஒரு 25 வந்தால் கொடுத்துடலாம். 25 வந்தால் கொடுத்துட்றேன். சுழியெல்லாம்ண்ணா? சுழியெல்லாம் சுத்தமாக இருக்கா? ஸோ சுழி சுத்தத்தோடு வந்து இருக்குது. 27 சொல்லி 25 வந்து கொடுக்குற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. காங்கேயம் கிராஸு. இதெல்லாம் சைலண்ட் குணமா இல்லை? சைலண்ட் தான். சரி சரி சரி. நல்லா இருக்குது. நல்லா வந்து சரியான உடம்பு சுழி சுத்தத்தோடு வந்து இருக்குது. வேணும்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோன் நம்பர் வாங்கி தரேன். ஸோ சும்மா வந்து விசாரிக்க வேணாம். வேணும்னா மட்டும் கால் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் உங்கள் ஃபோன் நம்பர் தரீங்களா? 99 44 46 79 17. எவ்வளோ கடைசியாக வந்து எவ்வளோ கொடுக்குற மாதிரிண்ணா? இந்த ரேட் வந்தால் கொடுப்பான்ற மாதிரி 24 வந்தால் கொடுக்குவீங்க. சரி சரி சரி. ஸோ ஒரு 24 வந்தால் ஃபைனலாக வந்து கொடுக்குற மாதிரி. உங்களுக்கு வந்து அந்த ரேட்டு கட்டுப்படி ஆகுனா நீங்கள் வந்து கால் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க்கெட்டுக்கு வந்துருக்கு. இதெல்லாம் வந்து இங்கே வந்து ஒரு பீடியம் சைஸில் வந்து காலக்கண்ணு. இது எல்லாம் கொஞ்சம் பெரிய கண்ணாக வந்து தெரியுது. அவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரியல. விசாரித்து பார்ப்போம். நல்லா இருக்கு. எவ்வளோ? 64. இது எத்தனை மாதம் ஆகும்?
ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு வருஷம் மேலே. எந்த ஒரு கண்ணு? இது வந்து இந்த தேங்காய். ஆஹா, சரி. நீங்கள் வியாபாரிங்களா? சரி சரி. காலக்கன்று தான், ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து ஆகக்கூடிய கன்று வியாபாரம் வந்து நடந்துட்டு இருக்கு. நல்லா இருக்கு, வளர்ப்புக்கு வந்து நல்லா இருக்கும். இன்னும் நல்லா சைஸ் வரும். சைஸான சச்சு வாங்கலாம், வாங்குற மாதிரி இருந்தால். எக்கச்சக்கமான வளர்ப்பு கன்றங்க வந்து இருக்க பாருங்க. நல்லா வந்து வளர்ப்பு கன்றங்க தான். எல்லாம் வந்து ஜோடியா வந்து இருக்கு. பொட்டக்கன்று தான், கிடாரி. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வளர்ப்பு கண்ணு வந்து சிங்கிளா தான் வச்சிருக்காங்க. நல்லா சின்ன கண்ணு, நல்லா இருக்கு. இதெல்லாம் எந்த ஒரு கண்ணா இது? எந்த ஒரு கண்ணு? கர்நாடகா கண்ணு. நீங்க எந்த ஊர்னா? பாலக்கோடு. இதெல்லாம் எத்தனை மாசம் ஆகும் கன்றுக்கெல்லாம்? ஒரு வருஷம். சரி சரி. சிங்கிளா தான் இருக்கானா இல்லை ஜோடி? சிங்கிளா தான். ஸோ சிங்கிள் கன்று தான், நல்லா இருக்கு. ஒரு வருஷம் கன்று. எவ்வளோ நான் சொல்லியிருக்கீங்க? 16 சொல்லியிருக்கீங்க. வந்தா அனுசரிச்சு கொடுப்பீங்க. நீங்க என்ன வியாபாரிங்களாண்ணா? நீங்க எந்த ஊர்னா? பாலக்கோடு. எல்லாம் எத்தனை வருஷமா பண்றீங்க வியாபாரம்? இது எங்க அப்பா காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இதுதான். சரி சரிண்ணா. எந்தெந்த மார்க்கெட்டுக்கெல்லாம் போவீங்கண்ணா நீங்க? வாரங்களும் போயிட்டு தான் இருப்பீங்க. சரி சரி சரிண்ணா. இந்த வாரம் எப்படின்னா இருக்கு மார்க்கெட்டு? இந்த வாரம் எப்படி? கம்மி தான். சரி. எத்தனை கொண்டு வந்தீங்க இந்த வாரம் நீங்க? 7 கொண்டாந்து 6 வித்து ஒன்று இருக்கு. சரி சரி சரிண்ணா. எப்படி வாங்குறவங்க லாபமா இல்லை விற்கிறவங்க லாபமா இந்த வாரம்? இப்போ வாங்குறவங்களுக்கு லாபம், விற்கிறவங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆஹா, சரி சரிண்ணா. வாங்கினா இந்த மாதிரி டைம் வாங்கலான்றீங்க. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்களா வியாபாரம் வந்து ஓரளவுக்கு சுமாராக வந்து போதுன்றாங்க. பேசி அனுசரிச்சு வாங்கலாம் இந்த மாதிரி கன்றுலாம், பொட்டை கன்று. எல்லாம் வந்து இந்த சைடு வந்து நிறைய வந்து வளர்ப்பு கன்றுங்க வந்து பார்க்க முடியும். இந்த வாரம் வந்து கம்மி தான் கன்றுங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சைடு வந்து போய் பார்ப்போம் ஏதாச்சும் நல்ல கன்றுகளாக இருக்கான்னுட்டு. எல்லாம் வந்து வளர்ப்பு கன்றுகள். வாங்கிட்டீங்களா? அப்புறம் எந்த ஒரு போது? பொள்ளாச்சி போதா? சரி சரி. ஒன்று தான் வாங்கினீங்களா என்ன? இல்லையே, ஒரு 10 வாங்கிட்டேன். வாங்கிட்டீங்களா? சரி சரி. வாரம் எப்படின்னா சரி ரேட்டுங்களா? இது 17,000 நல்ல விலை தான் ஸ்பீடு. ஆஹா. ஏன்னா என்ன ரேஸுக்கா இல்லை எதனா? இதான் கூட ரேஸ் விற்கிறது. ரேஸ் விற்கிறீங்க. சரி சரி. கொஞ்சம் விலையோட எப்படி இருக்குது பாருங்க. எடுத்து சரியான திமிழ், சரியான சைஸ். திமிழே பாருங்க எப்படி இருக்குன்னு மட்டும். வயசான எருது தான் இருந்தாலும் சரியான தான் இருக்கு. எந்த ஊர் தான்? குப்பம், ஆந்திரா. சரியான தான் இருக்கு எருது, சரியான சைஸ். இது என்ன பிரீடுக்கு யூஸ் பண்ணியிருந்ததா? எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா இது? 32. பிரீடுக்கு மாட்டுகளுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். 32,000 வயசாகிட்டு இருக்கு. எல்லாம் வந்து வளர்ப்பு கன்றுங்க தான். இந்த சைடு ஃபுல்லாக வந்து இருக்குங்க. காலையிலே வந்து இருந்தீங்களா ஏதோ நல்ல கன்றுங்க நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம். எல்லாம் வந்து வளர்ப்பு கன்றுங்க வாங்கியிருக்காங்க எல்லாம்.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான எருது இருக்கு பாருங்க. சேல்ஸ் வந்து ஆயிடுச்சான். இது என்ன இப்போ சேல்ஸ் முடிஞ்சானா? எந்த ஊருது எருது? இது பேரிக்கை. பேரிக்கை. ஏன் பல்லுனா இது? 4 பல்லு. 4 பல்லு தான். நல்லா சரியான ஹைட்டில் வந்து தெரியுது. 4 பல்லு வியாபாரம் வந்து முடிஞ்சிருச்சு. எவ்வளோண்ணா முடிஞ்சிச்சு? 40,000 முடிஞ்சிருக்கீங்க. நீங்களா வியாபாரிங்களா? வாரம் வாரம் வருவீங்களாண்ணா? சரி சரி சரி. இந்த வாரம் எப்படி இருந்துச்சா மார்க்கெட்லாம்? இதில் தான் ஒன்று தான் கொண்டு வந்தீங்களா? சரி. ஸோ ஒரு 40 வந்து முடிஞ்சிருக்கு. நல்லா சரியான வந்து ஹைட்டில் வந்து தெரியுது. நல்லா தான் வந்து போதுன்றாங்க வியாபாரம். எந்த ஊருக்கு நான் கொண்டு போகிறாங்க? கேரளாவுக்கு போதா? சரி. ஸோ ரேஸுக்கு போட்டு பார்ப்பாங்க. அந்த சைடு ரேஸ் சக்ஸஸ் ஆச்சுன்னா வச்சுப்பாங்க. நல்லா இருக்கு எருது. இல்லை இது வந்து ஒயிட் கலர் எருது. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஹைட்டு கம்மி தான். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா தெரியுது பார்க்கறதுக்கு. நல்லா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு. எந்த ஒருத்தனை எருது? எந்த ஊர்? ராயக்கோட்டையிலேருந்து வந்திருக்கா? பல்லு 4 பல்லு சேர்ந்துச்சா? 4 பல்லு சூப்பராக இருக்கு. ஒயிட் கலரு நல்லா வந்து மீடியமாக வந்து நல்லா இருக்கு. எவ்வளோ சொல்லியிருக்காங்க தெரியல. நல்லா அருமையாக இருக்கு பார்க்கறதுக்கு. விசாரிச்சு பார்ப்போம் எவ்வளோ சொல்கிறாங்க. இது எதனா பண்டிகையில் போட்டு இருக்காங்களா? போட்டு இருந்தா எவ்வளோ நான் சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 35 தான் சொல்லியிருக்கீங்க. பேசி எதை முன்ன பண்ண எடுத்துக்கலாம். 35 ரேஞ்சில் சொல்லியிருக்காங்க.